சிரிப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மக நீராண்டி. என்ன பண்ணலாம்? ஏண்டா எங்க வந்து யாருக்கு பூ கொடுக்குற? அவனை உன்னை விட்டுருவானா? போடு கோபி. ஏய் கோபி ஜாலிடா நீ. யாரா அவன்? டேய் யார போட்டு அடிச்சிட்டு இருக்க? இல்ல மச்சான், இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம காலேஜுக்குள்ள வந்து அதுவும் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் முன்னாடி நின்னு போற வர பொண்ணுங்களுக்குலாம் பூ குத்துறதுக்கு இது பண்ணாட. வேற ஏதாவது பொண்ணுக்கு பூ கொடுத்தா கூட இவனை சும்மா விட்டுருப்பேன். ஆனா இவன் என் ஆளு பாரிக்கு பூ கொடுத்துட்டான்டா. மச்சான் அடி மச்சான் நீ சேர்ந்து. மச்சான் விடாத. அப்படியே வாயில குத்து. டேய் இவனை ஏன்டா போட்டு அடிச்ச? அதான் மச்சான் இவன் ஆளு மாரிக்கு பூ கொடுத்தா பரதேசி. போடாம். இவன் தான்டா மாரியோட அண்ணன். மாரியோட அண்ணன். அண்ணன் பிரதர். ஐயோ இது தெரியாம பயங்கரமா அஸ்டடா. ஐயோ ஹலோ. ஐயோ மச்சான் சாரி மச்சான். மச்சானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க காலேஜ்ல எல்லாரையும் மச்சான் மச்சான் தான் கூப்பிடுவோம். அதான் ஒரு பழக்க தோஷத்துல உங்களையும் மச்சான் கூப்பிட்டேன் மச்சான். என்ன மன்னிச்சிருங்க மச்சான். நீங்க யாரும் தெரியாம உங்களை அடிச்சிட்டேன். வாங்களே நடந்த தப்ப ஒரு கட்டிங் போட்டு கரெக்ட் பண்ணுவோம். வாங்க மச்சான் வாங்க. பார்க்க சுப்பிரமணியபுரம் ஜெய் மாதிரியே இருக்கீங்க. நல்ல வேலை உன் மச்சான் சமாதானமானா. இல்லனா நாம அடிச்ச அடிக்கு அவன் திருப்பி அடிச்சிட்டா நம்மனால தாங்கிருக்கவே முடியாது மச்சி. அவன் மட்டும் ஒரு போனை பண்ணியிருந்தா ஊரே திரண்டு ஆயுதத்தோட லாரியில வந்திருப்பாங்க. லாரியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மாறி அண்ணனை போட்டு ஏன்டா அடிச்ச? அது வந்து மச்சி எனக்கு சத்தியமா அண்ணன் தெரியாதுடா. திடீர்னு ஆள்கிட்ட பூ கொடுத்ததை பார்த்த உடனே திடீர்னு வந்துட்டு பாரு கோவம். அப்படியே அவனை போட்டு சாத்திட்டேன் கோபால். போடா அறிவு கட்டவனே. மாரிக்கெல்லாம் போட்டியே கிடையாதுடா. நீ ஏன்டா பயப்படுற? ஹேய் ஷீ இஸ் யூனிவர்சல் பியூட்டி. என்னடா உனக்கு இலக்காரமா போச்சா? உனக்கு ஓ ஆள் வசதினா எனக்கு ஏ ஆள் வசதிடா. சரி சரி கோச்சிக்காத. எனக்கு எப்பவும் பூங்கடிய பக்கத்துலயே வச்சு பாத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா சொல்ல. பக்கத்துலயே வச்சு பாத்துக்கணும்னா அதுக்கு நீ பூங்குடிய கல்யாணம் தான் பண்ணிக்கணும். மங்கல்யம் தத்து நானேனா முறைக்கிறான். அப்புறம் என்னடா ஐடியா கேட்டு ஏன் உசுர வாங்குற? நான் தெரியாம தான் கேக்குறேன். லவ் பண்ற எல்லா பயலுகளும் அவங்களுக்கு ஓசியில ஐடியா சொல்றதுக்குனே கூட ஃப்ரெண்ட வச்சிருப்பீங்களா? என்னால ஐடியா சொல்ல முடியாது. வேணா ஒரு குவார்டர் வாங்கி கொடு. இப்பவே உசார் பண்ற ஐடியாவை. ஹாய். மச்சி ஐடியா வந்துச்சா? டேய் எதுவா இருந்தாலும் அனன்யா போனதுக்கு அப்புறம் சொல்லு. ஐடியாவே அனன்யா வச்சு தான் வந்திருக்கு. என்னடா வளர்ற? இரு மச்சி, இப்போ அனன்யாவை அனுப்பி
பூங்கொடி கிட்ட பரதநாட்டியம் கத்துக்க சொல்லு. பரதநாட்டியம் எதுக்கு? பரதநாட்டியம் கத்துக்கணும்னா பூங்கொடி உன் வீட்டுக்கு வருவா. டேய் தடியனுங்களா, ஆ? தங்கச்சி வந்தது கூட தெரியாம அங்க என்னடா ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? சிதம்பர ரகசியம். என்ன நடக்க போகுதோ கடவுளே. அனன்யா, அண்ணனுக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணும். ம், நீ முதல்ல என்ன மேட்டர்னு சொல்லு, அப்புறம் பார்க்கலாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது, அண்ணன் பாவம்ல. சரி சொல்லுங்க, ஹெல்ப் பண்றேன். மச்சி செல்லக்குடி தான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுதுல, டப்புனு மேட்டர் போட்டு வாட்சிரே. அது வந்து அனன்யா, நீ பரதநாட்டியம் கத்துக்கணும். விளங்கிடும். பரதநாட்டியமா? யோசிக்கிறா. அதை எங்க போய் கத்துக்கிறது? நம்ம பூங்கொடி இருக்கால, அவகிட்ட சொன்னா வீட்டுக்கே வந்து கத்து கொடுக்க போறா. இப்ப நான் எதுக்கு பரதநாட்டியம் கத்துக்கணும், அதுவும் பூங்கொடி கிட்ட? அப்பதானே உங்க அண்ணன் பூங்கொடிய உசார் பண்ண முடியும். டேய் என்னடா சொல்றீங்க, ஒரே குழப்பமா இருக்கே. நான் உனக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். நீ பூங்குடி கிட்ட டான்ஸ் ஆட கத்துக்கிட்டேன்னா அவ சொல்லி கொடுக்க உன் வீட்டுக்கே வருவா. ஜீவா சாரும் வீட்லயே இருப்பாரு. அங்க இங்கன்னு அலைஞ்சி அல்லல் பட்டு சைட் அடிக்காம நோகாம வீட்லயே கைமுறுக்கும் காப்பியும் சாப்பிட்டுக்கிட்டே சைட் அடிக்கலாம்ல. அதுக்காக தான் நீ ஹரிகிட்ட தக்கச்சும் டான்ஸ் ஆட கத்துக்கணும். டேய் நான் அவன் தங்கச்சிடா. என்னடா பட்டுன்னு இப்படி சொல்லிட்ட? இப்போ உன் கொன்னனுக்கு பொண்ணு பார்க்க போனா யாரு முதல்ல பொண்ணை பார்த்து பேசி ஓகே பண்ணவா? நான் தான். தாலி கட்டும் போது ஒரு முடிச்சு உங்க அண்ணன் போடுவான், மீதி 2 முடிச்சு போட போறது நீதானே. இவ்வளவு ஏன் கடைசி வரைக்கும் கூட இருந்து அலங்காரம் பண்ணி அண்ணிய அண்ணன் கூட அனுப்பி வைக்கிற வரைக்கும் செய்ய வேண்டிய சம்பிரதாயம் தங்கச்சியோடது தானே. ஆமாமா. அந்த கடமைய கொஞ்சம் அட்வான்ஸா செய்ய சொல்றோம், அவ்வளவுதான்டா. பயபுள்ள யோசிக்குது. மச்சி அது இதுன்னு பேசி அவளை யோசிக்க வச்சிருக்கேன். இதுக்கு மேல நீதான் குதர்க்கமா பேசி அவளை சம்மதிக்க வைக்கணும். பேசி பேசி. அனன்யா ப்ளீஸ் அனன்யா, எனக்காக என் லவ்வுக்காக நீ தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ். ஓகேடா, உனக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு சுட்டு போட்டாலும் டான்ஸ் வராதே. அதுவும் நல்லது தானே, கிளாஸும் ரொம்ப நாள் போகும்ல. மச்சி டைம் எடுத்து லவ் பண்ணுவாப்ல இல்ல மச்சான்? வழி இது தொடச்சிக்க. ஒரு கோட்டருக்காக கண்ட மேட்டர் சொல்லி என் அண்ணனை கெடுக்கிறது நீதான். ஆமா, உங்க அண்ணன் விவேகானந்தர். இரு, ஒரு நாள் உனக்கு வாயில பாய்சன் ஊத்தி விடுறேன். பாம்பே கடிச்சாலும் எனக்கெல்லாம் விஷமே ஏறாது. நாங்க விஷத்தை தானே குவார்டர்ன்ற பேர்ல குடிச்சு குடிச்சு உடம்ப ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் சும்மாறா. அனன்யா ப்ளீஸ் 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 ப்ளீஸ், எப்படியாவது பூங்குடிக்கிட்ட நீ தான் பேசி சம்மதிக்க வைக்கணும். பேசுறியா? உனக்கு தங்கச்சியா பிறந்த பாவத்துக்கு பண்ணி தொலைக்கிறேன். அதுக்காக நான் அப்படி சொல்லல அனன்யா. பூங்குடி பாவம், பாக்கெட் மணிக்கு கூட காசு இல்லாம ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கா. நம்ம ஹெல்ப் பண்ணாலும் காசு கொடுத்தாலும் கண்டிப்பா வாங்க மாட்டா. சுயமரியாதை ஜாஸ்தி. ஏன்னா தினமும் நம்ம வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் உனக்கு பரதம் கத்து கொடுத்தானா அவளுக்கு ஃபீஸுங்கிற பேர்ல பணமாகவும் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். நீயும் வாழ்க்கையில உருப்படி ஏதாவது கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஓஹோ, இதை இப்படியும் சொல்லலாமோ? டேய் விடுறா விடுறா, சும்மா சமாளிக்காத. எப்படியாவது பூங்குடிய சம்மதிக்க வச்சு அழைச்சிட்டு வர்றது என் பொறுப்பு. என்ன மச்சான், மேட்ரு ஓகே தானே? ஸ்டாக் வச்சிருந்தத உன் மச்சான் குடிச்சிட்டான். மேட்ரு ஓகேனா அடுத்து குவார்டர் தானே, வாங்கி தெரியாமல. சாரிடா மச்சான், இன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி, சோ கடையெல்லாம் லீவ். குடிக்கலடா எனக்கு கை கால்ல ஒஜிருமே. இன்னைக்கு சரக்கு இல்லையா? அவன் கிட்ட சொல்லி வைங்க, மாயா நினைச்சா அது மட்டும் தான் நடக்கணும், நடக்கும். நீ ஏமாத்தி காரியம் சாதிக்கணும்னு நினைச்சா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல ஹேமா. Just 2 minutes, I'll catch you.
வாமா. என்ன அங்கேயே நின்னுட்ட? வா. என்ன ஸ்டடீஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல? நல்லா போயிட்டு இருக்கு மம்மி. ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லணுமா? ஏ ரூமுக்கு வந்திருக்க? மம்மி, எங்க காலேஜ்ல எல்லாரும் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்காங்க. நம்ம தீபிகா கூட அன்னைக்கு கல்ச்சரல்ஸ்ல டான்ஸ் ஆனாலே. ஆனா எனக்கு தான் மம்மி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கே கில்ட்டியா இருக்கு. அதுக்கே நீ கில்ட்டி ஆகுற? ஏதாவது கத்துக்கோ. ஏதாவது ஸ்போர்ட்ஸ், மியூசிக், பெயிண்டிங் இல்ல டான்ஸ் கிளாஸ் எதுக்கு வேணாலும் போ. நமக்கு இல்லாத வசதியா? நீ என்ன நினைச்சாலும் கத்துக்கலாம். உன்னோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நீ தான் சொல்லணும். எனக்கு பரதநாட்டியம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு மம்மி. எனக்கும் ஸ்டேஜ்ல எல்லார் முன்னாடியும் அரங்கேற்றம் பண்ணணும், கிளாப்ஸ் வாங்கணும்னு ஆசையா இருக்கு. ட்ரெண்டியா ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா பரதநாட்டியம்ங்கற. வெஸ்டர்ன் டான்ஸ் கத்துக்கோ. சாரி மம்மி, ஐ லவ் பரதநாட்டியம். நான் அதே கத்துக்கிறேனே ப்ளீஸ். ஓகே, உன் இஷ்டம். நம்ம ஆடிட்டர் ஏதோ ஒரு சபா செக்ரட்டரி, அவர்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு நல்ல மாஸ்டரா அரேஞ்ச் பண்ண சொல்றேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் மம்மி. டெய்லி நம்ம வீட்டுக்கு வந்து 1 hour சொல்லி கொடுக்கற மாதிரி ஒரு மாஸ்டரை நானே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் போதும். மா, என்னம்மா கேட்டுட்டு இருக்கா? ஏய், இந்த டைம்ல எதுக்கு அம்மா போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? வா, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஜீவா, பரதநாட்டியம் கத்துக்க போறாளாம், அதுக்கு தான் பெர்மிஷன் கேக்குறா. அதெல்லாம் எதுக்குமா தேவையில்லாம? இவ இப்ப பரதநாட்டியம் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறா? பேசாம படிக்கிற வேலையை பார்க்க சொல்லுங்க. பெரிய பத்மா சுப்பிரமணி ஆக போறன்னு நினைப்பு. இதெல்லாம் நடக்கிறதா? நீ நடக்கிறதே தைய தக்கான்னு நினைப்ப. முதல்ல தரையில ஒழுங்கா நடக்க கத்துக்கோ. அட பாவி, வெளியில வச்சு அவ்வளோ கெஞ்சினா இங்க வந்து உல்டாவா நடிக்கிறியா? இந்த பாருடானா, இப்ப நினைச்சா கூட உன் பூங்கொடி இங்க வராம செய்ய முடியும், புரியுதா? ஜீவா, சும்மா இருடா. அவளே இப்பதான் உருப்படியான ஒரு காரியத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறா. நான் கூட என்னடா இவ எதுலயுமே ஆர்வம் இல்லாம தத்தியாவே இருக்காளேன்னு இவளை நினைச்சு கவலைப்பட்டிருக்கேன். இப்பதான் அவளே ரொம்ப ஆர்வமா எதையாவது கத்துக்கணும்னு வாய் விட்டு கேட்டிருக்கா. அவளை கிண்டல் பண்ணாத. அனன்யா, இத பாருமா, அவன் கிடக்குறான், நீ கத்துக்கோ. தேங்க்ஸ் மம்மி. சொன்னா கேட்க மாட்டீங்க. இனி வாட்டம் தாங்க முடியாது. வீட்டுக்குள்ளேயே தைய தக்கான்னு ஆடிட்டு இருக்க போறான். இவாட்டகசம் தாங்க முடியாதுமா. இது உலக மகா நடிப்புடா. ஓகே ஓகே, 2 பேரும் சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க. ஓகேமா. குட் சரி நைட். மம்மி. குட் நைட். ஏன் அனன்யா, என்னாச்சு? அத்தை சரின்னு சொல்லிட்டாங்களா? அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா பூங்கொடி இங்க வரமாட்டா. பூங்கொடி வரமாட்டாளா? என்னடி சொல்ற? பின்ன என்ன நீ? நான் அம்மா கிட்ட கெஞ்சு கேட்டுட்டு இருக்கேன், இவன் என்ன கிண்டல் பண்றான். நான் பரதநாட்டியம் கத்துக்க தான் போறேன், ஆனா பூங்கொடி கிட்ட இல்ல, அம்மா சொல்ற மாஸ்டர் கிட்ட. சில பேர் இப்படிதான், எல்லாம் சரியா வரதுக்குள்ள வாயால எல்லாத்தையும் கெடுத்துப்பாங்க. சரி அனன்யா, நீ உங்க அம்மா கிட்ட சொல்லி அந்த மாஸ்டரே வர சொல்லு. ஐயோ அண்ணி, நீங்க வேற. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ ஏய் லூசு, நான் உன்னை சும்மா கிண்டல் தாண்டி பண்ணேன். நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு பூங்குடி வர சொல்லுடி. உன் காலில் வேணா விழுகிறேன். ஐயோ, நீ கால்ல விழுறதுனால எனக்கு என்ன ஆக போகுது? அம்மா சொல்ற மாஸ்டர் தான். அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி, நான் சும்மா தமாசுக்கு தான் நீ கிண்டல் பண்ணேன். நீங்க சொன்னா கேப்பா. ப்ளீஸ் அண்ணி சொல்லுங்க அண்ணி, நீங்களே வர சொல்லுங்க அண்ணி. அண்ணி அண்ணி ப்ளீஸ். சரி அனன்யா, ஜீவா அண்ணன் தான் ரொம்ப கெஞ்சறான்ல, பாவம்ல, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுடு. பூங்குடிய வர சொல்லு. என்ன அண்ணி, நீங்க சொல்றதுக்காக ஒத்துக்கிறேன். அண்ணி தேங்க் யூ so much அண்ணி. அடியே தங்கச்சி, தேங்க் யூ டி. ஆனா எனக்கு ஒரு டவுட். நீ பரதநாட்டியம் கத்துக்கிறது நினைச்சா கேக்குறது காமெடியா தான் இருக்கு. என்னங்க சத்தம்? ஐயோ அத்தை. அடிகருப்பு நிறத்தழகி உதட்டு செவப்பழகி சில்லறைய சதறிட்டண்டி ஊசிரிப்பி சில்லறைய சதறிட்டண்டி உதட்ட வச்சு குளிங்கி சிரிக்கையில இதெல்லாம் துடிக்குதடி அத பார்த்து என் மனசு தவிக்குதடி உதட்டுக்கு சொந்தக்காரண்டி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி உதட்டுக்கு சொந்தக்காரண்டி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி கட்டு போட்டு கட்டு போடா இருந்த
என்ன ராசுகுட்டி, நீங்க யாரையாச்சும் லவ் பண்றீங்களா? சார் எப்படி சார் இத்தனை வருஷமா எனக்கும் என் மனசுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு? ஐயோ தெரிஞ்சிருச்சு. அது ஒன்றும் இல்லை ராசுகுட்டி, நீங்க காதல் பாட்டை ரொம்ப இனிமையா பாடினீங்கல்ல, அதான் கேட்டேன். அவ்வளவு இனிமையாவா இருக்கு சார்? உண்மையா தான் சொல்றீங்களா சார்? அது சரி சார், என் மேட்ரை விடுங்க. நீங்க யாரையாச்சும் லவ் பண்றீங்களா சார்? ஏன் கேட்குற? இல்ல நீங்க இவ்வளோ கலரா அழகா இருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, உங்களை பல பிள்ளைங்க லவ் பண்ணியிருப்பாங்களே சார், அதுல யாராச்சும் ஒருத்திய நீங்க லவ் பண்ணாமையா இருப்பீங்க? அதான் கேட்டேன். நீங்க சொல்றது கரெக்டு தான் ராசுகுட்டி. என்கிட்ட நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் நான் எதையும் அக்செப்ட் பண்ணல. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி என் காதலை சொல்கிறதுன்னு தெரியல. சார் நீங்களும் நானும் ஒண்ணுதான் சார். நானும் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சார். என்னோட காதல்லாம் சினிமா படத்துல வர மாதிரி கண்டவனே காதல் இல்ல சார். ரொம்ப சின்ன வயசுல இருந்து லவ் பண்றேன் சார். ஆனா என்ன ஒண்ணு, அவகிட்ட என் லவ் எப்படி சொல்றதுன்னே தெரியல சார். அதான் ஒருதலை காதலா என் மனசு உள்ளே வச்சிட்டு இருக்கேன் சார். ஆமா அதை விடுங்க சார், உங்களால எப்படி சார் இருப்பாங்க? அது வந்து யாழ் ஒரு மாதிரியான அழகு, பிறந்த குழந்தையோட சிரிப்பு, புதுசாக பூத்த பூ மாதிரி, எந்த அலங்காரமும் இல்லாமல் இருக்கிற அம்மன் சிலை மாதிரி. அவ ஒரு தெய்வீகமான அழகு ராசு. இவர் சொல்ற வர்ணனைய பார்த்தா பூங்கொடிய வர்ணிக்கிற மாதிரியே இருக்கு. ஒருவேளை இவரும் பூங்கொடிய லவ் பண்றாரோ? ராசு, நீ லவ் பண்ற பொண்ணு எப்படி இருக்கும், அவளை பத்தி சொல்ல கேட்போம். அவ எது மாதிரியும் இல்லாத புது மாதிரி சார், கிராமத்து கிளி. அவ அழக பத்தி வார்த்தையில வர்ணிக்க முடியாது சார். வேணா வரைஞ்சு காட்டலாம், ஆனா எனக்கு தான் வரைய தெரியாது. ஒருவேளை இவன் பூங்குடி மனசுல வச்சுட்டு பேசுறானோ? என்ன என் ஆளை பத்தி சொல்லும் போது இவர் என்னமோ யோசிக்கிறாரு. ஒருவேளை நம்மளாதான் இவரு லவ் பண்றாரோ? சச்சா இருக்காது. பட்டணத்துக்காரு இவரெல்லாம் போய் கிராமத்து பொண்ணை லவ் பண்ணுவாரா? ஏமாந்துராத ராசுகுட்டி, இந்த மாதிரி ஆளுங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதுக்காக நம்ம ஜீவா சாரை சந்தேகப்படவும் முடியாது. அவர் ரொம்ப நல்லவராச்சே, நம்ம பூங்கொடிக்கு அண்ணன் மாதிரி. ராசுகுட்டி, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் தான் வரணும். போமா? நல்லா இருங்க. ஒருவேளை பூங்கொடிக்கு இந்த மாதிரி கிராமத்தாளம் தான் பிடிக்குமோ? நம்மளை மாதிரி ஹைஃபையான ஆளை பிடிக்காதோ? அப்படியெல்லாம் இருக்காது. மாறிக்கண்ணனா பூங்கொடிக்கும் அந்த மாதிரி தான். பயப்படாத ஜீவா. ஜீவா, என் கண்ணையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இதுல இருந்து ஆனந்த கண்ணீர் தான் வரணும். போமா? நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருங்க. எதுக்கு சிரிக்கிற? உலகத்தை நினைச்சேன், சிரிச்சேன். சரி சரி, நினைச்சதெல்லாம் போதும், பேசாம ஜூஸை குடி. என்ன சாரு கோவப்படுறாரு? எதுக்கு வம்பு? பேசாம ஜூஸை குடிப்போம்.